ஹலோ! நம்மலாம் சின்ன வயசுல சொன்ன பேச்ச கேட்டு இருக்கிறன்னு தெரியாம இருந்துட்டு வந்தோம். ஆனா இப்ப உள்ள ஜென்ஸி கிட்ஸ் எல்லாம் சொன்ன பேச்ச கேளுனா, சொன்ன பேச்சுனா என்னன்னு நம்மளவே கேக்குங்க போல. எத செய்யாதன்னு சொல்றோமோ அதத்தான் செய்றது. கொஞ்சம் கோவமா பேசுறோம்னா நம்மளையே அடிக்குதுக. எப்படி வந்து சிக்கியிருக்கோ பாருங்க. ஜென்ஸி கிட்ஸுக்கு அம்மாவா பிறந்தது இந்த 90s கிட்ஸோட தப்பா? ஆனா அவங்க இப்படி எனர்ஜியா இருக்கிறத பார்த்தா நம்மளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. நமக்கு இவங்க இப்படி இல்லன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சுரும். சரி அவங்களோட எனர்ஜிக்கு இன்னும் கொஞ்சம் புசுட்டிக்கு ஏத்துக்கும்னு சொல்லிட்டு நல்லா நெறைய சத்தெல்லாம் நிறைஞ்ச அந்த சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா பீல் பண்றதுக்குள்ள நான் ஃபீலிங் ஆயிட்டேன். பீல் பண்றன்ற பேர்ல நல்லா கையில நல்லா கீறல் வாங்கிட்டு ஒரு வழியா பீல் பண்ணி முடிச்சுட்டு நல்லா புழிஞ்சா அதுல உள்ள சத்தெல்லாம் இறங்கிரும் போல. அவ்வளோ சாறு வெளியே வருது. சரி ஓகேன்னு நல்லா புழிஞ்சு அப்படியே இட்லி சட்டியில தூவலா தூவி தேங்காய் துருளி அது மேல தூவலா தூவி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா புட்டு மாதிரி வேக வச்சு எடுத்துட்டேன். அப்படியே குட்டி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஒண்ணு தட்டுல போட்டு அது மேல நிறைய நாட்டு சர்க்கரையை போட்டு சூப்பரா சாப்பிட்டோம். சக்கரவள்ளிக்கிழங்குலயே இனிப்பு இருக்கும். ஆனா நம்ம தான் ஜீனியை சட்டியோட உட்காந்து சாப்பிடுவோமே, அதனால நமக்கு ஜீனி பத்தாது. அதனால நிறைய நாட்டு சர்க்கரையை போட்டு பிசைஞ்சு சூப்பரா சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு மாசி மகன்றனால ஈவினிங் போல பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அழகா சிவன் நந்தியை அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. பாக்குறதுக்கே அவ்வளவு பிரமிப்பா இருந்தது. நிறைவா சாமி கும்பிட்டுட்டு பக்தியோட வீட்டுக்கு வந்தாச்சு.